இப்போ நம்ம ப்ளவுஸில் பின் சைடு கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதுதான் ப்ளவுஸோட பின்னாடி பின் பீஸை கட் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, துணியை இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுட்டு அந்த மடிப்பு வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? நம்ம சைடு இருக்கணும். ஓப்பன் வந்து ஆப்போசிட்டில் இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து கீழே மடிப்பு அந்த கரை இருக்குது பாருங்கள், அந்த 2 கரையும் ஒன்று போல் இருக்கணும். அடுத்து 2 இன்ச்சு வைக்கிறோம் கீழே வந்து மடித்து அடிக்கிறதுக்காக. இப்போ நார்மல் ப்ளவுஸ் தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? கீழே வந்து 2 இன்ச்சு விட்டு மடித்து அடிக்கிறதுக்காக விட்டுக்கணும். அடுத்து ஒரு ஸ்கேலை வச்சு என்ன பண்ணிக்கணும், ஒரு கோடு போட்டுக்கணும். 2 இன்ச்சு விடலாம், இல்லாட்டி ஒரு ஸ்கேல் அளவு கூட விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கீழேருந்து நம்ம உயரம் எடுக்கிறோம். கோடு போட்டோம்ல, அந்த இடத்துலேருந்து மேலே உயரம் எடுக்கிறோம். உயரம் வந்து ப்ளவுஸோட உயரம் என்ன அப்படின்னா 14 ப்ளஸ் அரை. ஏன் அந்த அரை சேர்க்குறோம் அப்படின்னா, தையலுக்காக சேர்க்குறது. ஓகேங்களா? 14 ப்ளஸ் அரை சேர்த்துக்கிறோம். இப்போ 14 எடுத்தோம் பாருங்கள், அங்கனுக்குள்ளே ஒரு கோடு. நெக்ஸ்ட்டு அந்த அரை இன்ச்சுக்கிட்ட ஸ்கேலை வச்சுட்டு ஒரு கோடு போட்டுக்கணும். போடுற மாதிரியே இந்த மாதிரி போட்டுக்கணும். ஓகேங்களா? நான் ப்ளவுஸ் அளவு எடுக்கிறதுலலாம் நான் ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டிருக்கேன் தமிழ் கிராமத்து பெண் யூடியூப் சேனலில். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன டவுட்டோ கமெண்டில் கேளுங்க. இதுதான் என்னுடைய பேப்பர் கட்டிங் சொன்னேன். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ளவுஸு. ஓகேங்களா? அடுத்து இங்கேருந்து அந்த இடத்துலேருந்து நம்ம பின்கழுத்து உயரம் எடுக்கிறோம். பின்கழுத்து எடுக்கும் பொழுது 8 இன்ச்சு. மேலே உள்ள கோட்லேருந்து எடுக்கக்கூடாது, கீழே உள்ள கோட்லேருந்து தான் எடுக்கணும். ஏன் நம்ம கீழே உள்ள கோட்லேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா, மேலே உள்ளது தையலுக்கு சேர்ந்தது. ஓகேவா? அதுலேருந்து நம்ம அளவு எடுக்கக்கூடாது. 8 இன்ச்சு எடுத்ததுக்கப்புறம் கழுத்தோட அளவு 3. ஓகேங்களா? அதே மாதிரி கழுத்தளவு டாட் வச்சதுக்கப்புறம் ஷோல்டர் அளவு வைக்கிறோம் பார்த்திங்களா, அதுவும் 3 இன்ச்சு. ஓகேங்களா? வச்சுட்டு அங்கேருந்து நம்ம 8 இன்ச்சு வைக்கிறோம். மேலேருந்து வைக்கக்கூடாது, கீழே. ஓகேங்களா? 8 இன்ச்சு வச்சுட்டு அங்கே உள்ள 3 இன்ச்சு கீழேயும் 3 இன்ச்சு வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ஏன்னா மேலேருந்து நம்ம கீழே டாட் வைக்கும்போது அளவுகள் மாறும். அதனால் கரெக்டாக அதை வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா செக் பண்ணிக்கணும். அடுத்து ஸ்கேலை வச்சுட்டு பின்கழுத்துக்கான ஒரு பாக்ஸ் மாதிரி அப்படியே போட்டுக்கிறோம். ஓகேவா? கோடு போட்டதுக்கப்புறம் பக்கத்தில் நம்ம ஷோல்டர்லேருந்து எடுக்கிறோம் பாருங்கள், அது என்ன அப்படின்னா அக்குள் உயரம். அக்குள் உயரம் அதே மாதிரி தான், பின்கழுத்து எடுத்த மாதிரியே தான் நம்ம அக்குள் உயரமும் எடுக்கிறோம். கீழே உள்ள கோட்டிலேருந்து எடுக்கணும். அக்குள் உயரம் எத்தனை அப்படின்னா 5. ஓகேவா? அதையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஸ்கேலை வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கிறோம். பின்கழுத்து 8, அக்குள் உயரம் 5. ஓகேவா? ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு கோடை ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கிறோம். அதே மாதிரி நம்ம 3 இன்ச்சு ஷோல்டர்கிட்ட வச்சுட்டு 3 இன்ச்சு அதே அளவு கீழே இங்கே 3 இன்ச்சு வருதான்னு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா கோடு போட்டுக்கிறோம். கோடு போட்டுட்டு அதே மாதிரி இந்த சைடு நான் போடுற மாதிரியே நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட்டோட அளவு மார்பு சுற்று அளவு எடுக்கிறோம். அந்த கோடு போட்டோம் பாருங்கள், அந்த கோட்லேருந்து அக்குள் உயரம் எடுத்து கோடு போட்டோம்ல, அந்த இடத்துல டேப்பை வச்சுக்கிட்டு நம்ம பின்கழுத்து எடுத்தோம் பாருங்கள், அந்த இடம் வரையும் 10 இன்ச்சு மார்பு சுற்றளவு 10 இன்ச்சு. ஓகேவா? இடுப்பு சுற்றளவு 8 + 1. அந்த 1 ஏன் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா டாட் பிடிக்கிறதுக்காக. ஓகேவா? 8 + 1 9. அடுத்து மார்பு சுற்றளவையும் இடுப்பு சுற்றளவையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கேலை வச்சு அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுறோம். ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேல் அளவு கொஞ்சம் தள்ளி, ஒரு ஸ்கேலை விட கொஞ்சம் தள்ளி தையலுக்காக சைடு தையலுக்காக நம்ம விடுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா 1.25 இன்ச்சு அந்த வளைவு அக்குளுக்கிட்ட அக்குள் உயரம் எடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல 1.25 இன்ச்சு டேப்லேருந்து 1.25 இன்ச்சு எடுத்து இந்த கேர்வை சேர்த்து விட்டுறணும். ஓகேவா? கேர்வ் ஷேப்பில் வளைஞ்சி விட்டுறணும். நெக்ஸ்ட்டு கழுத்துக்கிட்ட 1/2 இன்ச்சு. ஓகேவா? 1/2 இன்ச்சு எடுத்து அதே மாதிரி வளைவு 1/2 இன்ச்சு எடுத்து வளைச்சதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சு விடுறோம். நம்ம ஏன் அந்த 1/4 இன்ச்சு விடுறோம் அப்படின்னா தையலுக்காக. நார்மல் ப்ளவுஸ் வந்து கழுத்து பீஸ் அடித்து திருப்புறதுக்காக. ஏன்னா அந்த 1/4 இன்ச்சு விடாமல் நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சைடு ஷோல்டர் சைடு போய்ட்டு துணி எடுத்தோம் அப்படின்னா கழுத்து வந்து ஆண் ஒரு இதாக போயிடும், பெரிய அளவு பெருசாக வந்துடும். அதனால்
நம்ம கழுத்துக்கு இங்கிட்டே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சு எடுத்து ஒரு வளைவு போட்டுக்கணும். வளைவு போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அழகாக அந்த ரவுண்ட் ஷேப்லேயே பொறுமையாக கட் பண்ணணும். கட் பண்ணும்போது நம்ம அந்த 1/4 இன்ச்சு கோடு போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துலேருந்து அதே மாதிரி வளைவு போட்டிருக்கோம்ல, வளைவுலேருந்து கொஞ்சம் மேலே அந்த இடத்துலேருந்து கட் பண்ணி இப்போ நான் கை ஷேப்பு கொண்டு வரேன் பார்த்தீங்களா, அந்த வளைவு வரையும் இப்படி கட் பண்ணிட்டு வரணும். சிசர் எடுத்துட்டு பொறுமையாக மெதுவாக கட் பண்ணணும். உங்களுக்கு புரியுதா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி என்ன போடணும், அடுத்தடுத்த வீடியோ என்ன வரணும் அப்படின்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இதே மாதிரி பொறுமையாக கட் பண்ணுங்கள். அதே அளவுக்கு அப்படியே கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா கரெக்டாக நம்ம கோடு போட்ட இடத்துலேருந்து கரெக்டாக அந்த கோடு ஃபினிஷ் ஆகிற வரையும் நம்ம கட் பண்ணணும். நம்ம பாட்டுக்கு எல்லா இடத்தையும் சருன்னு கட் பண்ணிவிட்டு போயிடக்கூடாது. ஏன்னா நமக்கு ப்ளவுஸில் எல்லா துணியுமே நமக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? பட்டிக்கு வைக்க, கொக்கிக்கு வைக்க, இதுக்கெல்லாம் கழுத்து பீஸ் வைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். கரெக்டாக நம்ம கோடு போட்டோம்ல அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடணும், முடிகிற இடத்துல ஸ்டாப் பண்ணிடணும். இந்த மாதிரி மெதுவாக அந்த கேர்வு அந்த வளைவுக்கிட்டலாம் அழகாக பொறுமையாக கட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அழகாக புரிகிற மாதிரி எளிமையாக கிளாஸு ஒன்று வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டிலேருந்து ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க பாருங்கள், வெளியில் போக முடியாமல் வீட்டிலேருந்து ஒரு மிஷின் இருந்தால் போதும், ஒரே வாரத்தில் நம்ம ப்ளவுஸ் தைச்சிடலாம். அவ்வளோதாங்க. கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அந்த மடிப்பு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்ம ஒரு நாட் போட்டுக்கணும். அந்த நாட்டு ஏன் போடுறோம் அப்படின்னா கீழே மடிச்சு அடிக்கிறதுக்காக போடுறது, அடையாள குறி. ஓகேங்களா? அந்த நாட் போட்டுட்டு விரித்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அழகான ப்ளவுஸ் வந்துடும். இப்படி தான் மடித்து அடிக்கணும். கீழே இடுப்புக்கு 2 இன்ச்சு விட்டோம் பார்த்தீங்களா, அந்த இடம். அவ்வளோதான். கட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து ப்ளவுஸை பார்த்தீங்கன்னா அழகாக யூ ஷேப்பில் கழுத்தோட நெக் வந்திருக்கும். ஓகேங்களா? ரவுண்டை விட யூ ஷேப்பில் அழகாக இருக்கும். இதை வந்து ஸ்டிச் பண்ணி போடும்போது, தச்சு போடும்போது அதோட ஷேப் அவ்வளோ அழகாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? புரியலை, ஏதோ டவுட் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். தமிழ் கிராமத்து பெண் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.